அனைவருக்கும் வணக்கம். வடம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல பிவிஆர் தேட்டருக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு மக்களா இன்னைக்கு வந்து வடம் படம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் வந்து படத்தோட இயக்குனர் கேந்திரன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ராஜசேகர் சார் அவர்களுக்கும், வெங்கட் அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இமானன் மியூசிக்ல அனைத்து சாங்குமே ரொம்ப நல்லா இருக்கு. கேமராமேன் பிரசன்னா அவர்களோட ஒளிப்பதிவும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய தமிழக ரசிகர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாகவே காலை ஜல்லிக்கட்டில் அடக்கிறதுக்கு தனியாக இருக்கும். இந்த படத்தில் வந்து நடிக்கும்போது அது எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குது, அது எப்படி கஷ்டமா இருந்துச்சு? எப்படி இது வந்து வடமாடு மஞ்சு வரட்டு பேஸ் பண்ண ஒரு கதை. இதுல வந்து நான் வந்து மாடு வளர்க்குற பையனாக நடிச்சிருக்கிறேன். இது இந்த மாடு வந்து இந்த படத்துல வந்து பாண்டிமுனின்னு இந்த மாட்டுக்கு பேரு. ஆனா அது ஒரு ஒரிஜினல் பேர் வந்து சோழன். ரொம்ப ஒரு 2-3 நாளே நல்லா பழகிட்டாப்புல சோழன். அவர் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாரு, வாழைப்பழம் சாப்பிடுவாரு. அதனால அது கொடுத்து நல்லா பழகிருச்சு. ரொம்ப எனக்கு அந்த பாண்டிமணி அந்த சோழனா நடிச்ச அந்த மாடுக்கும் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடு. வடமாடு மஞ்சு வரட்டை பத்தி ரொம்ப டீட்டெயிலா டைரக்டர் சொல்லியிருக்காரு இந்த படத்துல. இது வந்து ஒரு மண் சார்ந்த படம். களவாணிய மாதிரி இதுவும் ஒரு மண் சார்ந்த படம். ரீச் ஆயிருக்கு. ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்றாங்க. படம் ரொம்ப சக்சஸ் ஆனதுக்கு இந்த நேரத்தில் தமிழக ரசிகர்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆமாங்க, மதுரைக்கு போனோம். மதுரை கோபுரம் சினிமாஸ், அப்புறம் தங்கரிகள், அப்புறம் வந்து தஞ்சாவூர் போனோங்க. தஞ்சாவூர்ல சரி எல்லா ரசிகர்களுமே ரொம்ப, ஏன்னா அது ஒரு மண் சார்ந்த படம், வடமாடு மஞ்சு வரட்டை பேஸ் பண்ண ஒரு படங்கிறதுனால எல்லாருமே வந்து ரொம்ப ரசிச்சு பாக்குறாங்க, ரொம்ப என்ஜாய்மெண்டா பாக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி. ஃபேமிலியோட வந்து நல்ல என்டர்டெய்னரா ஒரு 2 மணி நேரம் ஜாலியா ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கான படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. கஷ்டப்பட்டு நடிக்கல, இஷ்டப்பட்டு தான் நடிச்சேன். எல்லா சீனுமே இஷ்டப்பட்டு நடிச்சேன். இல்ல, இது எல்லாமே இப்போ இந்த மாடு வர்ற ஒவ்வொரு காட்சியுமே சிஜி எல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் மாடு தான் வச்சு பண்ணிருக்காங்க. அது கேமராமேன் ரொம்ப சப்போர்ட்டிவா அந்த ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. இதுல வர்ற ஒவ்வொரு இந்த மாடு காட்சி எல்லாமே வந்து ஒரிஜினல் மாடு, எந்த சிஜியும் இல்ல. அது மாதிரி இப்ப டெக்னாலஜியா கேமராமேனும் ரொம்ப எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணியிருந்தார். நல்ல விஷயம் தான். நல்ல கதை அம்சம் உள்ள படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நல்லா இந்த படத்துல வந்து நட்டி அண்ணன் நடிச்சிருக்காரு, தம்பி பாலசுரவணன் நடிச்சிருக்காரு, சரவண சத்யா அண்ணன் நடிச்சிருக்காரு, முனிஷ்காந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஆடுகளம் நரேன் அண்ணன் நடிச்சிருக்காங்க, கீதா அக்கா நடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து சனாஸ்கா நடிச்சிருக்காங்க. அது மாதிரி எல்லாமே வந்து இந்த படத்துல நிறைய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. பாடல்கள் தான் முன்னாடி சொன்ன மாதிரி இமானன் மியூசிக்ல ஞானக்கரவேல் அவர்கள் வந்து எல்லா சாங்கும் எழுதியிருக்காங்க. எல்லா சாங்குமே ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காங்க. குறிப்பா பாண்டிமணி சாங்கா இருக்கட்டும், அந்த மெலோடி சாங்கு, களவாணி சாங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. பொங்கல் சாங்கு, எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா மக்கள் மத்தியில நல்லா வந்து ரீச் ஆயிருக்கு. நேற்று எல்லா ஃபங்க்ஷன்லாம் வந்து இப்போ பாண்டிமணி பாட்டு போட்டு நல்லா ஒரு வைப்பா இது பண்ணியிருக்காங்க. இமானண்ணே ரொம்ப சூப்பரா சாங்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பிவிஆர் கோயம்புத்தூர்ல மக்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். பிரஸ் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் முத நாள் இருந்ததுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்த்தது உங்களை மாதிரி பிரஸ் பப்ளிக்கிட்ட கொண்டு சேர்த்தது நீங்க தான். ஏன்னா ஒரு படத்துல அது நல்ல படம் அப்படிங்கறத மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நீங்க தான் வந்து அதை கரெக்டா கொண்டு சேர்க்கிறீங்க. மதுரையிலிருந்து முத நாளுக்கு இன்னைக்கு அவ்வளவு நம்ம படம் எல்லா தமிழகத்துல நல்லா சேர்ந்ததுக்கு நீங்க தான் காரணம். அதனால உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நல்ல படங்களை
தமிழக மக்கள் என்னைக்குமே புறக்கணிச்சதே இல்லை. அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. அது இந்த படத்துக்கு நடந்திருக்கு. முத நாள் இருந்ததை விட 2வது நாள் இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப ரீச் ஆயிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் எல்லாரும் நல்ல படங்களை கொண்டாடினா அடுத்தடுத்து நல்ல படங்கள் எடுக்க தயாரிப்பாளர்கள் உற்சாகமா வருவாங்க. அது அந்த வகையில இந்த படம் மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆயிருக்கு. அந்த வகையில் நன்றி சொல்லிக்கிறேன். நான் கதை எழுதிட்டு ஒரு கிராமிய படம்னாலே உங்களுக்கு எந்த முகம் ஞாபகத்துக்கு வரும்? விமல் சார் தான். கதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து அவர் என்னைக்கு படத்துக்குள்ள வந்தாரோ அதுல இருந்து படம் ரொம்ப வேகமா வளர்ந்து 4-5 மாசத்துல ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு சாருக்கு நன்றி சொல்லணும். இதுல நடிச்ச நட்டி சாரா இருக்கட்டும், நரேன் சார், பாலசரவணன், இன்னும் ஏன்னா பேரை நான் விட்டுறக்கூடாது. இதுல நடித்த அத்தனை கதாபாத்திர நடிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு படம் வேகமா நடக்கணும்னா நடிகர்கள், அதை தாண்டி அந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர், எனக்கு எல்லாமே கரெக்டா கிடைச்சதுனால இந்த படம் அவ்வளவு நல்லா வந்திருக்கு. கரெக்டான சொன்ன டயத்தில் ரிலீஸ் ஆனதுக்கு இவங்கெல்லாம் காரணம். அதனால இது எல்லாம் கிடைச்சாலும் தயாரிப்பாளர்கள் சரியா இருக்கும் போது தான் அந்த படம் வேகமா எல்லாம் சரியா நடக்கும். அந்த வகையில நான் கொடுத்து வச்சவன் நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சதுனால இது அடுத்த படத்துக்கு துண்டு போட்டார். முதவே போட்டாச்சு. அதான் அடுத்த படத்துக்கு சீட்ல துண்டு போட்டு வச்சிட்டாரு. கன்ஃபர்மேஸ். வாழ்த்துக்கள். வணக்கம் சார். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் இதுக்கு முன்னாடி நாங்க மதுரைக்கு போய் அங்க மீடியா பிரஸ் நார்மல் ஆடியன்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப கோயம்புத்தூர் அதே மாதிரி நாங்க வரோம். லைக் மண் சார்ந்து படம் பண்ணிட்டு மண்ணோட உங்க மக்களோட பார்க்கும் போது உங்களோட வரவேற்பு எல்லாம் கேட்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் எனக்கு இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கறது. தமிழ்நாட்டில இருந்துதான். தமிழ் பெண்கள் அப்படிலாம் மொழி கிடையாது நடிக்கிறதுக்கு. இல்ல நடிக்கிற நல்ல ஆர்டிஸ்ட அவங்க. ஆனா இவங்க தமிழ்நாட்டிலே கிடைச்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண படம் எல்லாமே கேரளா, மலையா அப்படிதான். இவங்க தமிழ்நாட்டில் கிடைச்சது. ஓகே, தமிழ் பண்ண அறிவுப்படுத்துறதுக்கு சந்தோஷப்படுறேன். உங்கள்ட்ட தான் கேக்குறேன். ஓ, களவாணி. நீங்க இந்த களவாணிட்ட ஆக்ஷனா சென்டிமெண்டா ஒரு களவாணிய பார்க்கலாம். களவாணி கோவப்பட்டாருன்னா ஒண்ணு நடக்கும்ல, அது இதுல இருக்கு. ஆக்ஷன் ஹீரோவா நல்லா எல்லாரும் அதை சொல்றாங்க. நான் சொல்ல நிறைய விமர்சனம் சாரை வேற மாதிரி. இல்ல, இதுல ஆக்ஷன் இருந்தாலும் கதைக்கு, அதாவது கதைக்கு உள்ள ஆக்ஷன் இருக்கும். கதைக்கு தேவையான ஒரு ஆக்ஷன் பிளாக் தான் இருக்கும். அதை மீறி எதுவும் இருக்காது. இப்ப அந்த களவணில டைலாக் இருக்கும்ல, ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வந்துருவாங்க. சோ இப்ப அந்த டாப்பா வந்தவன் எப்படி இருப்பாரோ அந்த களவணி டைம்ல, இப்ப அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜாலியா இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும்னு எதிர்பார்ப்போம். அவங்களுக்கு எப்படி இந்த ஒரு ஃபீல்மெண்ட் இருக்கும்? அதான் இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் படம் தான். இல்ல ஒரு பேக்கேஜா இருக்கும். நீங்க காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். அதை தாண்டி இந்த படத்துல படம் மஞ்சு விரட்டுன்னு ஒரு பெரிய விளையாட்டு இருக்கு. நீங்க ஒரு கிரிக்கெட்டை நேர பாக்குறதுக்கும் டிவில பாக்குறதுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டை நீங்க வடமஞ்சு விரட்டை நீங்க ஒரு கிரௌட்ல பாக்குறத விட ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிரமி கண்டிப்பா அந்த படத்துல இருக்கும். ஒரு புது அனுபவமா இருக்கும். அதை தாண்டி பாடல் எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அங்கேயும் காமெடி இருக்கும், எல்லாமே இருக்கு. வேற ஒரு பேக்கேஜான ஒரு படம் இது. நீங்க உள்ள ஒரு ஃபேமிலியோட வரலாம் தைரியமா, முகம் சுளிக்காம அம்மா அப்பா குழந்தைகளை பக்கத்துல வச்சு பார்க்க வேண்டிய ஒரு படம். எந்த இடத்துலயும் முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு ஷாட் கூட இந்த படத்துல இருக்காது. அடுத்து 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம், அப்புறம் சிம்பு தேவன் ஒரு டைரக்ஷன்ல ஒரு படம், அதுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. 7ஆம் பொருத்தம் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த ரிலீஸ் 7ஆம் பொருத்தமா இருக்கும். இல்ல, 7ஆம் பொருத்தம் இது ஒரு கமர்ஷியல் படங்கிற மாதிரி 7ஆம் பொருத்தம் ஒரு நல்ல புது கண்டென்ட்டா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமா இருக்கும். ஒரு மலையாள படம் ஒரு அந்த ஃபீல்ட்ல இருக்கும். அடுத்து விலங்கு 2ஓட அந்த கதை விவாதம் போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, திரையில வராது, ஓடிடில வரும். நீங்க நடிக்கும் போது இந்த கூத்துப்பட்ட அனுபவம் இப்ப இருக்கிற புதுமுகங்கள் அந்த மாதிரி அனுபவம் இல்லாம டைரக்டா சினிமா வர்றது எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இல்ல. இப்ப எல்லாமே ஒரு திறமை எல்லாமே யாருமே அதுலயுமே வர முடியாது. எல்லாமே திறமையோட தான் வர்றாங்க.
அது இல்லைங்க, அது நம்ம அவங்கவுங்க திறமை. இப்போ என்னன்னா, இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுக்கும் இப்போவுக்கும் நிறைய அப்டேட் ஆயிருக்கு. இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க. படங்களும் வந்து இப்போ அப்டேட்ல வந்து இப்போ ஜென்சி இந்த ரேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ அவங்கெல்லாம் நல்லா யோசிக்கிறாங்க. ஒரு சாங்கா இருக்கட்டும், ஒரு திரைக்கதையா இருக்கட்டும், ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வர்றவங்களும் நல்லா பயிற்சியோட தான் வர்றாங்க எனக்கு தெரிஞ்சு. ஜல்லிக்கட்டுல மட்டும்தான் காலை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. படத்துல வந்து யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி. இல்லை, அதாவது எப்படின்னா நம்ம விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம அதோட நம்மளோட வாழ்ற அது ஒரு உயிர் தானே. அது மாடுன்னு ஒரு உருவம் மட்டும் மேல இருக்கு. ஆனா அது நம்மகிட்ட இருக்கிறத விட நிறைய அன்பு நிறைந்த. நீ இந்த படத்தில் நடிச்ச மாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2வது நாள் 3வது நாள்லாம் ஆக்ஷன் சொல்லும் போது அது பொசிஷனுக்கு வந்துடும். அப்ப அந்த மாட்டுக்குள்ள நம்ம தான் மாடுன்னு ஒதுக்கி வைக்கிறோம். நீங்க எல்லா மிருகங்களுக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்கு, அதை நம்ம தேடி பிடிக்கணும், அவ்வளவுதான். அந்த வகையில இந்த படம் எடுத்து என்னன்னா, ஒரு மாடு வளர்க்குற ஒருத்தர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு படத்துல யாரு எப்படிலாம் படம் எடுக்கிறாங்க, ஆனா மாட்டை பத்தி எப்படி உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டு அவர் கண்கலங்கினாரு. அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவர் அந்த அன்பை பார்த்தேன். இதே மாதிரி நமக்கு சொல்ல முடியாத எத்தனை மனிதர்கள் இருப்பாங்க மாட்டோட கனெக்ட் ஆனவங்க. ஏன்னா இங்க மாடு வளர்க்காத யாருமே கிடையாது கிராமங்கள்ல. ஒரு பசு மாடாவோ ஏதோ ஒரு உழவு மாடாவோ எங்கேயும் நம்ம அதை கனெக்ட் ஆகிட்டே இருப்போம். அந்த அத்தனை மனிதர்களுக்கும் இந்த படம் சந்தோஷம் தரும்னு நான் முழுசா நம்புறேன். அதே சமயம் இப்போ உங்களோட பேஜ் பார்த்தோம், மாசாணி டீச்சரோட பேஜ் பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் போயிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு யாரை கூப்பிட்டு த்ரெட்டனிங். ஆமா, இப்போ மதுரையில ஒரு 10 நாள் சந்திக்கும் போது யூடியூபர்ஸ் நிறைய வந்தாங்க. அவங்களோட பப்ளிசிட்டி பயங்கர, ஒரு லட்சக்கணக்கில் வியூஸ் ஆயிடுச்சு. இரவுல போன போட்டு அவங்ககிட்ட வந்து இதை உடனே எடுங்க, ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த பசங்களை வந்து தெரியலையே. நம்ம ஸ்ட்ரெயிட்டா பேசியிருந்தா அதுக்கு பதில் சொல்லலாம். மறைமுகமா என்ன காரணம்னு நம்ம பொதுப்படையா சொல்ல முடியாதுல்ல. அந்த ஆமா, அது இருக்கு. அது எப்பவுமே வந்து இந்த முதலாளித்துவ சின்னவங்களை பெரியவங்க வந்து அமுக்கிறது இருக்குல்ல, அது எல்லா தொழிலையும் இருக்கும். அது சினிமாவில் நிறைய இருக்கு. எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட்டா இருக்காங்க, தியேட்டர் சப்போர்ட்டா இருக்கு. எனக்கு நிறைய தியேட்டர் கிடைச்சிருக்கு, எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கரெக்டா பண்ணிருக்காங்க மக்கள்கிட்ட. ஆனா இடையில தடுக்கிறவங்களை வச்சு நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? அதெல்லாம் தாண்டி தான் வரும். லைஃப்ல எதுவுமே வந்து போராட்டம் இல்லாம ஜெயிக்க முடியாதுல்ல. இதுவும் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு, பாப்போம். தமிழ்நாட்டுல பெரிய பட்ஜெட் எடுக்கப்பட ஜனநாயக படம் வந்து இன்னி வெளியே வர தணிக்கை குழு பிரச்சனையா இருக்கு. ஒரு நடிகரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உங்களுக்கு டைரக்டா நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம், இதை நான் பதில் சொல்றேன். என்ன பதில் சொல்றேன்? சென்சார் போர்டுன்னு அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அது நீங்க வந்து அதுல என்ன காரணம்னு ஒரு தயாரிப்பாளரும் அந்த டீம், அந்த சென்சார் போர்டு மட்டுமே தான் அதை பேசி தீர்க்க முடியும். மற்ற யாருமே இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கருத்து சொல்ற விஷயம் கிடையாது. இப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் மேல ஏன் எஃப்ஐஆர் போட்டுன்னு கேட்டா யார் என்ன சொல்ல முடியும்? அந்த கேஸோட தன்மை அந்த காவல்துறைக்கும் அந்த தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது மாதிரி இது ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்கான தீர்வு அவங்களே, அந்த ப்ரொடியூசரும் அந்த சென்சார் போர்டும் கண்டிப்பா மிக விரைவில் தீர்த்துக்குவாங்க. இது வேற ஒண்ணு, வேற பிரச்சனை. இது மற்ற படங்களுக்கு இப்படி பாதிப்பு வருமானு கேட்டா வராது. அது அந்தந்த படத்தை பொறுத்து தான். அதிகமான காலையில் அடக்கிறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் முதலமைச்சர் சொல்றாரு. இப்ப நம்ம படத்துலயும் காலை யூஸ் பண்ணிருக்கோம். அதை எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தான். ஏன்னா மாடுபிடி வீரர்கள் என்னதான் அடிபட்டாலும் சரி, கிட்டத்தட்ட உயிரை பணையம் வச்சுதான் அந்த மாடுபிடி. அது இந்த நேரத்தில் அது முதல்வருக்கு வேண்டுகோளா வைக்கிறோம் எங்க பட சார்புல. ஏன்னா கண்டிப்பா பண்ணணும், அந்த மாடுகளுக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும். அந்த விளையாட்டை வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருளாதார அடிப்படை இல்லாம ஒரு அன்பை மட்டுமே சுமந்துட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மனிதர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இந்த நேரத்தில் எங்க படக்குழு சார்பாக நாங்க முதல்வர்கிட்ட இது ஒரு கோரிக்கையா கூட வைக்கிறோம். அது நல்ல விஷயம் அது நடந்தா. சமீப காலமா நீங்க விமர்சகருடைய பேச்சு எல்லாமே விஜய் கொஞ்சம் ஆதரவா தெரிவிச்ச மாதிரி இருக்கு. நீங்க ஏதாவது டிவிக்களை ஜாயின் பண்ணி அவங்க கூட வர மாதிரி ஐடியா? நன்றி. அரசியலுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் வந்து ஒரு விஜய் ரசிகர். ஏன்னா அவரோட நான் கில்லி படத்துல நடிச்சிருக்கிறேன். அதனால என்னன்னு கில்லியில பார்த்தது ஒரு அரசியல் தலைவரா பாக்குறேன். இல்ல, அவரு எனக்கு தெரிஞ்ச அப்படியேதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் நேர்ல பாக்கல. ஏன்னா அப்போ வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த ஷூட்டிங்ல அந்த டைம்ல நல்லா பார்த்து பேசி பழகிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கிறாரு. நல்லா பேசுறாரு, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரோட அரசியல் பயணம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது காலம் தான் தீர்மானிக்கும்.
இனிமேல் சார் அரசியல் வருவான்னு எதிர்பார்க்கலாமா? தெரியலங்க, நமக்கு இப்போதைக்கு நான் சினிமாவில் நல்ல ஒரு நடிகர், நல்ல ஒரு படங்கள் நடிக்கணும்னு இருக்கேன். அரசியல் இப்போ அரசியலில் நல்லது பண்றவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணணும். கடைசியாக மகளிர் தினத்தினால பெண்களுக்காக நிறைய அறிவிப்புகள் நல்ல விஷயம்தான். எதுவுமே மகளிருக்குன்னு சரி, பொதுவாகவே நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. இவரும் நல்லது பண்ணுவாரு அப்படின்றதுதான் தோணுது. இன்னும் ஒரு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது, அதோட எதிர்பார்ப்பு அதை பத்தி இல்லைங்க, நமக்கு அரசியலை பத்தி அவ்வளோ நாலேஜ் இல்லை, அதனால நமக்கு அரசியல் வேண்டாம். சினிமா மட்டுமே போதும். ஓகே, தேங்க்யூ.